வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மலையாளம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க சூத்ர வாக்கியம் அப்படின்ற ஒரு படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். கெட்ட வார்த்தை இல்லைங்க, சூத்ர வாக்கியம் அப்படின்றது தான் படத்தினுடைய பேர். ஓகே, இந்த படமானது வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் கேட் அப்ளிகேஷனில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு ஷீன் டாம் சாக்கோ அவர்கள். ஸோ எனக்கு பர்சனலாக ஷீன் டாம் சாக்கோ நடித்த படங்கள் எல்லாம் பொதுவாகவே பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் மெயின் லீடாகவே இந்த படத்தில் ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அமையுதுன்றதை நம்ம டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். ஸோ சூத்ர வாக்கியம் இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லேஜில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வராரு நம்ம ஷின்டன் சாக்கோ. ஸோ அவர் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலில் ரொம்ப நல்லா படித்த ஆள். ஸோ அதனால் அங்கே இருக்கிற பசங்களுக்கு டியூஷன் வந்து எடுத்துக்கிறாரு. அதாவது போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே ஒரு இடத்துல வந்து டியூஷன் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆண், அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா காதல் வயப்படுறாங்க. ஸோ அந்த பெண்ணோட அண்ணன் வந்து தீபக் பரம்பொருள். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வார்னிங் கொடுக்குறாரு, நீங்கள் கூட சேர்றது சரியில்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர முரண்பாடாகுது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே வருது. அதனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க அண்ணன் பார்த்துட்றான். அவங்க அண்ணன் பார்த்து பலரும் அறையிறான். அரைஞ்சக்கப்புறம் ஏற்படுற விளைவுகள், இதனால் ஏற்படுற பெரிய பெரிய பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி இந்த படம் என்ன நகர்ந்தது அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஷின்டன் சாக்கோ அவர் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப நோட்டபுளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸ் டீச்சர் மாதிரி. அந்த மேக்ஸ் டீச்சர் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னும் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி படத்தில் அவர் ஊருக்கு என்னென்னாலும் தட்டி கேட்குற ஒரு ஆள். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த ஊர் மக்கள்லாம் வந்து அதாவது அவங்க பசங்கள்லாம் வந்து டியூஷன் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணி உடனே ஊரில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே வந்து போய் சரி பண்ணிவிடுவார். அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் கரெக்டாக நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்கும். அந்த சீக்வன்ஸில் அவருக்கு பண்ணுற அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த ஆக்டிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படி தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் நடிக்கப்பட்ட விதம் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய பிஜிஎம் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் க்ரூவாக இருக்கும், எஸ்பெஷலி நைட் ஷாட்டில் எடுக்கப்பட்ட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அண்ட் இந்த படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும். முக்கியமாக இந்த படம் வந்து நம்ம பொதுவாகவே மலையாள படங்களை நம்ம சொல்கிற ஒரு விஷயந்தான். அவங்க படத்தில் எது பேசுகிறோ இல்லையோ அவங்க லொக்கேஷன் பேசும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் லொக்கேஷன் ரொம்ப நல்லாவே பேசியிருக்கு. ஸோ ஏன்னா சின்ன வில்லேஜாக அந்த சின்ன வில்லேஜ் காட்டப்பட்ட விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது அப்படி தான் சொல்லி ஆகணும். அந்த படத்தில் இன்வெஸ்டிகேட் பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் நகர்த்தப்பட்ட விதம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு சில இடங்களில் சுவாரஸ்யமாக இருந்தது, ஒரு சில இடங்களில் இல்லாமல் போச்சு. அதை வந்து நான் ட்ராபேக்கில் சொல்கிறேன். ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் வந்து ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து அந்த மூடை செட் பண்ணுறதுக்கு லிட்டரலி ஒரு இன்டர்வல் வரைக்கும் எடுத்துக்குது. அதாவது இந்த இன்வெஸ்டிகேட் பார்ட்டுக்குள்ளே வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வல் கிட்ட டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 ஸ்லோ பர்னாக தான் இருக்குது. ஸ்லோ பண்ணுன்னா சரி, அட்லீஸ்ட் பார்க்குற மாதிரியான சில சுச்சுவேஷன் தான் இருக்கணும். ஒன்றும் அவங்க லவ் சீன்ஸ் இருக்கணும், இல்லைனா அவரோட இன்வெஸ்டிகேட்டை அங்கே போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற விஷயமாச்சு எதாவது காட்டியிருக்கலாம். அது மாதிரிலாம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் செகண்ட் ஹாஃபில் தான் மெயினாக படத்தை நாங்கள் கொண்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரினால பெருசாக சுவாரஸ்யமாக அமையலை. அதே மாதிரி இன்வெஸ்டிகேட் பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேட் நடக்குது அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம உள்ளே போயிடணும். அந்தளவுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ் நடக்கணும். பட் அந்த சீக்வன்ஸே பெருசாக சுவாரஸ்யமே இல்லாமல் போது, இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நகர்த்தப்படுதே தவிர்த்து அந்த சுவாரஸ்யம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக அந்த படத்தில் தென்படலை. முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே, செகண்ட் ஹாஃபில் வர ஸ்க்ரீன் ப்ளே ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்டபிளாகவே மாறிடுது. ஸோ இதனடா இப்படி தான் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணனே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இந்த படத்தில் பார்க்கும்போது கொஷின் பண்ணுற மாதிரியான சான்சஸும் அமையுது. ஸோ அதனால் இன்னுமே இந்த இன்வெஸ்டிகேட் பார்ட்டும் அதேமாதிரி ஸ்க்ரீன் ப்ளேவாக இன்னுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சுவாரஸ்யமாக உண்டாக்கியிருந்தால் இந்த படம் மேபி நல்ல படமாக வந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் அந்த இன்வெஸ்டிகேட்டில் ரிவீல் பண்ணுற ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம், ஆனால் அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே பெருசாக அமையலை அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய பெரிய பிரச்சனையே. ஸோ மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான், ஒரு டீசன்ட் வாட்ச் கூட வச்சுப்போமே. அதாவது உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் அமையும். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.